வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ். ஓகே, ஸோ கூகுள் டாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வெப் அண்ட் டெஸ்டிங்னு வரும்போது. ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கும் போது அதில் வந்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஹிடனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த ஹிடனான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கூகுள் டாக்ஸ் மூலிமா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ கூகுள் டாக்ஸ் வந்து பேக் எண்டில் வந்து ஆக்சுவலாக எப்படி கூகுள் டாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SQL டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி ஒரு SQL டேட்டாபேஸ் வந்து நீங்கள் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டேட்டாபேஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறதுக்கு ஒரு query மூலிமா யூஸ் பண்ணி போகுதோ, அதே போல் கூகுளும் நம்ம வந்து கொடுக்குற எல்லா சர்ச் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு query மூலிமா தான் கொண்டு போயிட்டு டேட்டாபேஸில் சர்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் எடுத்து வந்து நம்மள்கிட்ட கொடுக்குது. ஓகே, ஸோ பேக் எண்ட்லேயும் கூகுளுக்கு தனியாக ஒரு query தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த queries-ஐ தான் நம்ம வந்து இந்த இடத்துல தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சில டைம்ஸ் கூகுளில் அந்த மாதிரி queries யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக கூகுளே வந்து ஒரு வெப்சைட்டுக்குரிய கொஞ்சம் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ், ஈவன் அந்த வெப்சைட்டில் அந்த சென்சிட்டிவ் ஃபைல் ஓப்பனாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து கூகுள் நம்மளுக்கு காட்டாது. ஓகே, பிகாஸ் அது ஒரு சென்சிட்டிவ் ஃபைல், அதை வந்து காட்ட விரும்பாது எந்த ஒரு யூஸருக்கும். அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைப் ஆஃப் சென்சிட்டிவ் ஃபைல்ஸை தான் நம்ம வந்து கூகுள் டாக்ஸ் மூலிமா எடுக்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் டாக்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றி நிறைய பேர் ஆக்சுவலாக அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நானும் அதை பற்றி தான் பேச போகிறேன், பட் ஆனால் இன்னும் டிஃப்ரெண்ட் வே. ஓகே, கொஞ்சம் ப்ராப்பராக எப்படி கூகுள் டாக்ஸை நம்ம சும்மா ஏதோ தானோன்னு யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் என்ன மாதிரி ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கான ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் மற்றவங்க போட்டிருக்க ரிசோர்ஸ்லாம் நான் குறை சொல்லலை. என்னோட வே ஆஃப் ஃபைண்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கள கம்பேர் பண்ணும்போது என்னோட வே ஆஃப் ஃபைண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெஸ்ட் PHP ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டா பேக் எண்டில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் என்னவா இருக்கும். ஓகே, HT access அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்கப்புறம் PHP info அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, அண்ட் சம் ஹிடன் ஃபைல்ஸ் .bash அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, அண்ட் .ssh இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கூகுள் டாக்ஸ் மூலிமா கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பற்றி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். ஓகே, site:/ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட URL போட்டுப்பேன். இது எதுக்கு மென்ஷன் பண்ணுறோன்னா, நீ என்ன எடுத்து கொடுத்தாலும் அது ஆக்சுவலாக இந்த சைட்டை பேஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கொடு, மற்ற சைட்டில் நீ அவாய்ட் பண்ணிவிடு அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இது எனக்கு ஆக்சுவலாக எடுத்து கொடுக்கும், வேறு எதுவுமே எடுத்து கொடுக்காது. ஓகே, இப்போ வந்து ஸோ நார்மலாக வந்து ஒரு கூகுள் டாக் வந்து நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கூகுள் டாக்கை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, கூகுள் டாக்ஸை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் டிஃப்ரெண்ட் queries ஆக்சுவலாக யூஸ் பண்ணும் பேக் எண்டில். ஓகே, ஸோ அதில் வந்து மேஜராக எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற queries-ஐ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் வந்து ஜஸ்ட் கார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பேக் எண்டில் எனக்கு query எந்த மாதிரி போகும்னு பார்த்தீங்கன்னா, in URL, in text, in content, ஃபைல் டைப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் queries வந்து பேக் எண்டில் போகும். ஓகே, அதில் ரொம்ப ஜென்ரலாக எல்லாரும் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு queries என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன் டைட்டில் எடுத்துக்கலாம். இன் டைட்டில்னால் என்னென்னா, இந்த மேலே போல்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே டைட்டில். ஓகே, ஸோ இப்போ நான் கார் அப்படின்னு கொடுத்துருக்கேன், இன் டைட்டில் ஸ்பேஸ் கார் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு எல்லா டைட்டிலுமே வந்து காருன்ற ஒரு வேர்டு வந்து ஆட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் உள்ள எல்லா ரிசல்ட்ஸையும் எனக்கு எடுத்து காமி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன் டைட்டில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு query என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் URL. ஓகே, இப்போ நான் சொல்கிறதுல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு queries. ஓகே, இதை விட இன்னும் நிறைய queries இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கே போய் நீங்கள் அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் URL, ஏன்னா இப்போ நான் சொல்கிற queries பேஸ் பண்ணி தான் மற்ற queries எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, ஸோ இன் URL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன் URL ஸ்பேஸ் கார் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா எனக்கு URL-ல காருன்ற ஒரு வேர்டு இருக்கிற எல்லா URLஸும் எனக்கு எடுத்து வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போது பேக் எண்டில் எல்லா queries-மே ஒர்க் ஆகிருக்கு. அதனால தான் பாருங்களேன், இன் டைட்டில்லையும் கார் இருக்கும், URL-லையும் கார் இருக்கும், அதே போல் இன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு query இருக்குது. ஓகே, இன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த query வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் குறிக்குது அது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே
ஏதாவது கார் அப்படின்ற ஒரு வேர்டு இருந்தால் அது அந்த யூஆர்எல்ஸ் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து வந்து காமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மேஜராக வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் இன் டைட்டில், இன் யூஆர்எல் அண்ட் இன் டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் இன்னொன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப். ஓகே, ஸோ ஃபைல் டைப் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோ இல்லை பர்டிகுலர் வெப்சைட்டோ எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். லைக் ஃபைல் டைப் :.txt அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து .txtன்ற ஒரு ஃபைல் இருக்கா அதை மட்டும் தான் அதை எடுத்து வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபைல் டைப்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 4 queries தான் வந்து ரொம்ப முக்கியமான queriesன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சென்சிட்டிவ் ஃபைல்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் நான் ஒரு சில பல சென்சிட்டிவ் ஃபைல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கொரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 4 கொரியுமே அதில் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு கொரி அதில் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த கொரிஸை பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேசிக்காக இந்த கொரி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன், வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேர்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டைட்டில்லையுமே இந்த வேர்டு இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி எனக்கு லிங்க்ஸை மட்டும் நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு நான் சொல்லி இப்போ சொல்கிறேன். ஸோ அது எப்படி நான் கொடுக்கலான்னா இன் டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும் ஃப்ரண்ட்டில். சாரி, ஓகே, நான் சர்ச் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா எல்லா டைட்டிலுமே வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து நான் அப்படியே இதை எடுத்துகிட்டு ஓகே, ஸோ இப்போ என்னோட இது வந்து எல்லாமே வந்து யூஆர்எல் இந்த பர்டிகுலர் வேர்டு மென்ஷன் ஆகிருக்கணும்னா நான் வந்து இன் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சர்ச் பண்ணுவேன். இப்போ ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது என்னோட யூஆர்எல் எல்லாத்துலேயுமே வந்து வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எல்லாத்துலேயுமே செட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இன் டெக்ஸ்ட், ஸோ இது கொடுத்தனா எனக்கு எல்லா டெக்ஸ்ட்லேயுமே வந்து அந்த வேர்டு ஆட் ஆகிருக்கும். லைக் வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங், வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி அந்த வேர்டு எல்லாத்துலேயுமே ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது மூலிமா நம்ம தேட வேண்டிய கண்டென்ட்டை நம்ம ஈஸியாக தேட முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலைஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ லைக் ஃபைல் டைப்லாம் நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா லைக் எனக்கு வந்து டைட்டில் வந்து TITLE டைட்டில் வந்து எனக்கு வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் இருக்கணும். ஸோ வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங்ன்றது வந்து ஒரு 4 வேர்ட். ஸோ நான் இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்தேன்னா இது வந்து ஆக்சுவலாக தனித்தனி வேர்டாக எடுத்துக்கும். ஓகே, நார்மலாக ஒரு query. ஸோ இதுவே நான் இதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த ஃபுல் இதையும் கொடுத்துட்டேன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரே வேர்ட் மாதிரி எடுத்துக்கும். ஓகே, இந்த 4 வேர்டும் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, எதுக்காக நான் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்தனா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன்னா லைக் வெப்ன்ற ஒரு வேர்டு தனியாக எடுத்து அதை சர்ச் பண்ணும், கொரி பண்ணும். இன் டைட்டில் எங்கெல்லாம் வெப்னு ஒரு வேர்டு இருக்கும், வெறும் வெப். அதுக்கப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன்ன்ற ஒரு வேர்டை எடுத்து அதை போட்டு சர்ச் பண்ணும். அதுக்கப்புறம் பெனட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வேர்டு எடுத்து தனியாக சர்ச் பண்ணும். இந்த மாதிரி தனித்தனியாக சர்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆடான ரிசல்ட்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் டபுள் கோட்ஸ் போட்டேன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் மட்டும் தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஜென்ரலைஸான ஒரு டெக்னிக். ஓகே, இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷன் இதுதான். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நான் சர்ச் பண்ண போகிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் சைட்லேருந்து தான் வரணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சைட் : இதை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ டெஸ்ட் PHP. ஓகே, ஸோ இதை நான் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சைட் : இந்த பர்டிகுலர் சைட் இதுதான் ஆக்சுவலாக எனக்கு டெஸ்ட் பண்ண போகிற சைட்னு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த சைட்டை தான் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தான் எனக்கு காட்டும். சைட் : அதை மட்டும் தான், அந்த சைட்டுக்குரிய எல்லா வெப்சைட்ஸை மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெஸ்ட் PHP, வல்வெப் அதுக்கு ரிலேட்டட் எல்லா சைட்ஸ் தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சைட்லேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்க போகிறேன். ஸோ அதை நான் எப்படி எடுக்க போகிறேன்னா நார்மலாக what I'll do is first I'll take ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் இந்த சைட்டை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு I'll do a nmap scan. ஓகே, ஸோ இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது
இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எஃப்டிபி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த எஃப்டிபிக்கு ரிலேட்டடான ஏதாவது ஹிடன், ஏன்னா ஆப்வியஸாக இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டில் எஃப்டிபி ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது வெதர் எஃப்டிபி பேஸ் பண்ணி ஏதாவது ஹிடன் ஃபைல்ஸ் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ அதை நம்ம கூகுள் டாக்ஸ் மூலிமா நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ எப்படி நான் கூகுள் டாக்ஸ் மூலிமா ஒரு எஃப்டிபி ரிலேட்டடான டார்க்கை நான் போட்டு அதுக்குரிய ஹிடன் ஃபைல்ஸை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் தான் வந்து ஒரு மேஜர் சேலஞ்ச். ஸோ அதை நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டிபி. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் டிபின்ற ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சைடில் கூகுள் ஹேக்கிங் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். GHDB அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக தேடிட்டு இருக்கிறது வந்து எஃப்டிபி. ஏன்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் எஃப்டிபி பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சைடில் குவிக் சர்ச்சில் வந்து எஃப்டிபி அப்படின்னு தேடுறேன். ஓகே, ஸோ இது கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா எஃப்டிபி ரிலேட்டடாக நிறைய கூகுள் டாக்ஸ் எனக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டாக்கை நான் ஒன்றா யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் இது நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எஃப்டிபினா ஒரு நார்மலாக ஒரு காமனான விஷயம் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும், லைக் எஃப்டிபியோட லைக் இது பேக்கப்பு. ஓகே, அண்ட் எஃப்டிபியோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் யாராவது வெளில விட்டுருக்காங்களா, ஒருவேளை எஃப்டிபி ரிலேட்டட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் ஏதாவது வெளில தெரியுதா. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எடுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம சைட் கோலன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் சைட் கோலன் போட்டிருக்கு. ஸோ அதனால் எனக்கு இது வேண்டாம், இந்த சைட் கோலன் வேண்டாம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இண்டெக்ஸ் ஆஃப் FTP/பேக்கப்னு இருக்கும். இது ஆப்வியஸாக வந்து எல்லாமே வந்து இது வந்து ஒரு டைட்டிலில் தான் இருக்கும். ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது வந்து ஒரு டைட்டிலில் தான் இருக்கும். ஸோ அதனால் நானே ஆட் பண்ணுறேன் ஒரு வேர்ட் இன் டைட்டில் கோலன் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இதை நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுதான் நான் சொன்னது ஆக்சுவலாக உங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்காததுனால இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வேர்டு எடுத்துக்கிச்சு, அதுக்கப்புறம் ஆஃப்னு ஒரு தனி வேர்டு எடுத்துக்கிச்சு, அப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப்னு எடுத்துக்கிச்சு. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அது வந்து ஒரு தனி வேர்டாக எடுத்துக்கிச்சு, அதுக்கப்புறம் FTP. ஸோ அண்ட் FTP இந்த பேக்கப் பண்ணுறது வந்து தனி வேர்டாக எடுத்துக்கிச்சு. எதுக்காகனா இது எல்லாமே நான் வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்காம நான் போட்டதுனால. இப்போ கொடுக்காம போட்டதுனால பாருங்களேன், இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற ஒரு வேர்டு எடுக்கும்போது அதுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கிச்சு லைக் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க லைக் சைட் கோலன் நான் இந்த வெப்சைட் கொடுத்தேன்னா இதோட டாக்ஸ் மட்டும்தான், ஐ மீன் இதோட ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கீழே காட்டும் அப்படின்னு கிடையவே கிடையாது கைஸ். இதால் இந்த பர்டிகுலர் கொரியால் எத்தனை சைட்டு இந்த பர்டிகுலர் ரிலேட்டட் டொமைன் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு காமிச்சிரும். அதுக்கப்புறமா அதுக்கு மேபி ரிலேட்டடான சில ரிசோர்ஸஸை கீழே காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு மெயினாக இந்த பர்டிகுலர் டொமைனை பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லைக் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் லைக் கிரியேட் SQL. ஸோ இதுக்குள்ளே மேபி யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஆர்எல்ஸ் லைக் ஓகே அவங்க டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தெரியுது, காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SQL டேட்டா பேஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம தேட வந்தது FTP, பட் ஆனால் SQL கிடச்சிருக்கு, பட் நோ ப்ராப்ளம். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஒரு டெக்னிக் லைக் FTP பேஸ் பண்ணி இப்போ நான் தேடுறேன். ஓகே, தென் நான் வேறு என்ன தேடுவேனாலும் ஓகே இது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். லைக் பாஸ்வேர்டு FTP.passwordன்றது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஃபைல் தான். ஸோ அதையும் நான் வந்து இந்த இடத்துல எப்படியே போட்டு பார்ப்பேன். ஓகே, ஸோ ஆனால் நான் இதை மாற்றவே மாட்டேன். சைட் வந்து அதே சைட்டு தான் இருக்கணும். எனக்கு அந்த சைட்டில் தான் நான் கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே தான் வரணும், இதுதான் எனக்கு வரணும். ஓகே, இதை நான் கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. லைக் FTP.passwordன்ற ஒரு ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மட்டும் தனியாக கொடுப்பாங்க. இதை விட தனியாக கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் வந்து எந்தெந்த டொமைன்லலாம் இருக்கோ அது எல்லாமே ஷோ பண்ணோம். நம்ம எந்த டொமைன் எதிர்பார்க்குறோமோ அதில் ஷோ பண்ணாது. ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நான் FTP ரிலேட்டடாக ஒன்று எடுத்து பார்ப்பேன். ஓகே, லைக் ஓகே இது இன் URL. ஓகே, இன் URL கூட நம்ம தேடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இன் டைட்டில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இன் URL எனக்கு FTP ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஐ மீன் நான் கொடுத்துருக்க டொமைன் பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை, ஆனால் வேறு ஏதோ காட்டுது. ஓகே, ஸோ இது கிடையாது நம்மளுக்கு. ஸோ வாட் எல்ஸ்?
Okay, so I'll use this one in URL. Okay, so இதை பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து SH ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒன்ஸ் FTP நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் SHக்கு நான் மூவ் பண்ணுவேன். ஓகே, ஸோ SHல வந்து ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கா, லைக் இந்த SH INI கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் தான். ஓகே, ஸோ அதை கூட நான் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெதர் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் ஆஃப்னு இருக்குது. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் பேஸ் பண்ணி அது நம்மளுக்கு கொண்டு வருது. ஓகே, ஸோ SH INIன்ற ஒரு ஃபைல் இல்லை இதில். ஸோ வாட் எல்ஸ், நான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப்லேயே வந்து ஏதாவது SH பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, ஸோ அதை இந்த பர்டிகுலர் டொமைன் பேஸ் பண்ணி இல்லை, அதனால் அது என்ன பண்ணுதுன்னா மற்ற இதை பற்றி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பிகாஸ் அதுவே சொல்லிடுச்சு நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் இதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டொமைனில். ஓகே, ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபைல் டைப். ஸோ இந்த மாதிரி ஃபைல் டைப் பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். லைக் SSH RSA, லைக் அந்த பப்ளிக் கீ அந்த மாதிரி டைப் ஆஃப் கீ ஏதாவது இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ, ஓகே, இந்த மாதிரி நார்மலாக வரும். ஓகே, ஸோ ஆப்வியஸாக அதில் வந்து உங்களோட பப்ளிக் ஐபி போகும். ஓகே, ஸோ என்னோட பப்ளிக் ஐபி விரும்பாததுனால தான், காட்டக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து அதை பிளர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மேஜராக வந்து நான் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. அப்ளிகேஷனை விட்டு வெளியில் நீங்கள் உங்களால் போக மாட்டீங்க. பிகாஸ் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சைட் கோலன் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. அண்ட் மேஜராக இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஃபைல்ஸ்லாம் வந்து எங்கேருந்து டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சர்வர் சைட்லேருந்து நிறைய டிஸ்பிளே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து Nmapோட ரிசல்ட்டை வச்சு என்னதெல்லாம் ஓப்பன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் கூகுள் ஹேக்கிங் டேட்டா பேஸில் போட்டு அதுக்கு வரக்கூடிய கொரியை நான் ஒன்று போட்டு சர்ச் பண்ணி பார்ப்பேன். யாருக்கு தெரியும் கைஸ், யூல் கெட் சம்திங். ஓகே, சொல்ல முடியாது, பிகாஸ் எனக்கே நான் இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் தைரியமாக சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெக்னிக்கை. ஓகே, ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை விட்டுட்டு நீங்கள் வேறு அப்ளிகேஷன் மூவ் ஆக மாட்டீங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷன்லேயே போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போவுமே. ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி தி கூகுள் டாக்ஸ். ஓகே, ஏன்னா மற்றவங்க நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கூகுள் டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் திருப்பி அதையே நான் சொல்லணும் ஆசைப்படல. ஓகே, ஸோ நான் எப்போவுமே பண்ணுற ஒரு டெக்னிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த லெக்சரர் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ டோன்ட் வரி, இப்போதைக்கு நம்ம டெமோ பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே வரல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ரியலாக ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் எண்டில் ரன் ஆகிற சர்வீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் போடலாம். ஸோ thank you so much for watching this video.